வணக்கம் மக்களை, சில் வித் ஜிவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன். என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து வெயிலில் பார்த்து காய வச்சு ஜன்னலை திறந்த வச்சு பின்னாடி வந்து குப்பை கூடம், உங்களுக்கே தெரியும் பின்னாடி இருக்கிறதெல்லாம் குப்பை கூடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பருப்பு உருண்டை குழம்பை எப்போ சாப்பிட ஆரம்பித்தேனோ அப்பையிலிருந்து தெரியுதா பின்னாடி குப்பை கூடம், வேறு எதுவும் வந்துடக்கூடாது பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் வெயிலில் காய வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன். ஜன்னலை திறந்து, இந்த ஜன்னலெல்லாம் திறக்கவே மாட்டேன். ஸோ இந்நேரத்துக்கு எங்கேயாவது வெளியில் கிளம்பி ஓடி இருப்பேன். ஸோ அதான் யோசித்தேன், இந்த ரூம்குள்ளேயே இருக்கிறோம் அப்படின்னா, ஹவ் இஸ் மை நைட்டிஸ், இந்த ரூம்குள்ளேயே இருக்கிறோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து இது வந்து ஊரில் வாங்கினது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் லைட் போட்டுக்கிறேன், சாரி ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருங்க வரேன், தெரியுதா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ என் சைஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய நைட்டி கிடச்சது இதுதான் முதல் முறை. தெரியுதா, தரையை கூட்டிகிட்ருக்கு. இந்த பாருங்க, வீடியோவில் காட்டுறேன், தெரியுதா, என் கால் தெரியாமல் நைட்டி போட்டது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையிலேயே. ஹவ் இஸ் மை நைட்டி, திஸ் இஸ் மை ஹோம் டவுன், ஊரில் எடுத்தது, நல்லா இருக்குது. ஸோ நல்லா இருந்ததுனால ஒரு இந்த வாட்டி ஊருக்கு போயிட்டு ஒரு 6 நைட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கவுன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது. என்னோடய ஊரில் இருக்கிற நைட்டிஸே நான் போட மாட்டேன்னா எங்கேயாவது ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்போம். டக்குன்னு ஓடுற வேலை வரும், கடைக்கு போகிற வேலை வரும். அப்படின்னால வெயில்ன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஜிம்முக்கு போகலை, இன்றைக்கி போகலை. ஸோ அதனால் வீட்டில் இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக இந்த நைட்டி போட்டேன். அம்மா எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நல்லா இருக்கம்மா, நானும் பெண்ணாக மாறி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்றைக்கு நான் பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்றனோ அன்னைக்கெல்லாம் 2 கிலோ ஏறிடுறேன். பிகாஸ் 14 பருப்பு உருண்டையும் நான் தான் சாப்பிட்றேன். இப்போயும் அந்த பருப்பு கெட்டு போயிடுன்ற ஒரே காரணத்துக்காக முன்னெல்லாம் என்ன திரும்ப பண்ணுவேன், கெட்டு போயிடும் அப்படின்னா என்ன பண்ணிடுவேன்னா, எப்போ ஊருக்கு போகிறனோ கார் எடுக்கிறனோ அப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிடுவேன். எதெல்லாம் வண்டு பிடிக்க போகுது, எதெல்லாம் வந்து கெட்டு போக போகுது. ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து 2 விஷயங்க. ஒன்று, நான் வீட்டில் இருக்கும்போது வெயிட் ஓரளவுக்கு குறைப்பேன். இன்னொன்று வந்து ஒர்க்குக்கு போகும்போது நல்லா வெயிட் கெயின் ஆகிடும், நான் ஒன்றுமே சாப்பிட்லனாலும். பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் ஸ்லீப்ஸு, கரெக்டாக ப்ராப்பர் ஃபுட்டு இல்லை, எதை வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எனக்கு இந்த நைட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நான் நைட்டிக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஒன்று. இன்னொன்று, இந்த பருப்பு உருண்டை குழம்பு அடிட்டதுலேருந்து எங்கே பருப்பு கெட்டு போயிடுமோன்னு வந்து நான் ரிஸ்கெல்லாம் எடுத்து இப்படிலாம் கதவை திறந்து வச்சு பார்த்துட்ருக்கிற விஷயம் வந்துருச்சு 2. ஸோ இது 2ஐயும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி ஜீவி வீட்டில் என்ன சமையல், காலையிலே சமையல் முடிச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீடியோ எடுக்கிறேன். சரி வாங்க போகலாம், வாங்க அப்படியே என்னோட சேர்ந்தே வாங்க, ட்ராவல் ஆகுங்க. இதாக பாருங்கள், நம்ப மாட்டீங்க எவ்வளோ முடி அப்படி கொட்டுது எனக்கு. இது வந்து ஒரு பங்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காகவே. இது மாதிரி 2 பங்கு வந்து தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தேதியிலேருந்து போகும். ஏன்னா நான் முன்னையே சமையல் பண்ணிட்டேன். எனக்கு என்னங்க அதிகபட்சம் 40 மினிட்ஸ் பாருங்கள். 1:40 இன்றைக்கி தேதி 29/4/2026 புதன்கிழமை. ஆனால் ஒரு விஷயங்க, இப்படியே எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கும் ஜாலியாக தான் இருக்குது. கமிட்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுனால ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆப்ஷன்ஸு. நேற்று என் வேலையை காட்டிட்டேன், போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நம்மளால் கண்ட்ரோல்டெல்லாம் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு காட்டிடுறேன். தம்பி போட்டு வச்சுருக்க கிரேப் ஜூஸ் ஃபஸ்ட்டு. நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது, ஓகே? ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நான் முன்னே வீடியோ போடலான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் ஃபோன் வந்ததுனால ஒன்றும் பண்ணல. அப்புறம் கை கழுவிட்டு தான் சாப்பாடு. இது வந்து எனக்கு தான் சூடு தெரியணும், தெரியுதா? ஏன்னா சூடாக இருக்குது. நீங்களாம் தொடாதீங்க, பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. ஆவி பறக்குது அப்போது. ஸோ சூடான சாப்பாடு, ஓகே? அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் கை கழிக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு போகணும். சிம்பிள் முட்டை தொக்கு. 2வது விஷயம்,
ஆக்சுவலாக ஊர்லேருந்து 3 நைட்டி போட்டேன், இன்னும் 2 நைட்டி தான். அதில் இதுவும் ஒன்று உங்ககிட்ட காட்டினேன். இதை நான் இப்போ குடிக்க போகிறேன், அதுக்காக ஓப்பனில் வச்சுருக்கேன். நேற்று பண்ண சப்பாத்தியில் ராகி சப்பாத்தியில் ஒன்று இருக்குது. ஸோ அது ஒன்று நம்மளுக்கு வேலை எனக்குன்னு தெரியாததுனால ஒன்றும் பண்ண முடியல. அன்னைக்கு தான் போய் தேங்காய் காய் எல்லாமே வாங்கிட்டு வரதா இருக்குது. தம்பிக்கு பழைய சோறு இருக்குது, இது ஒன்று. காலையிலே இன்றைக்கி டீ குடிச்சிட்டேன், இது ஒன்று. சொல்லிடணும், ஏன்னா வந்து நான் நல்ல பிள்ளை இல்லைன்றதும் உங்களுக்கு தெரியணும், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் டீ குடிச்சிட்டேன், காலங்காத்தாலே டீ குடிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு பக்கத்தில் ஒரு வேலை இருந்ததுனால. தம்பி வச்ச ரசம் இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் இது வந்து இது என்ன சொல்கிறது, இது என்ன, இது பேர் என்னது, சுரக்காய் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் போட்டு வச்சது. இது என்னென்னா வெறும் சுரக்காய் பாருங்கள், பூண்டு தெரியுதா, பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள் சீரகம் தான். அதுக்கப்புறமேட்டு இவ்வளோ வேர்க்கடலை, இவ்வளோ வேர்க்கடலை, வெறும் சீரகம், மிளகு பெஸ்ட்டு ஓரளவுக்கு. ஆனால் அந்த வாட்டி வெயிலில் கொஞ்சம் காரம் கம்மியாகவே சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ்ஜை தவிருங்க. எனக்கு சொன்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழுங்க. பட் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு கொஞ்சம் ட்ரை கருவேப்பிலை போட்டுட்டு இறக்க போகும்போது அந்த கொதி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அது பேர் என்ன, சுரக்காய் முட்டை தொக்கு போட்டே சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். 2வது அடுத்தது ரசம் இருக்குது, ஸோ சப்பாத்தி இருக்குது, பழைய சாதம் இருக்குது, எனக்கு சுடு சாதம் இருக்குது. என்ன வேணால் பண்ணிக்கலாம். முடிஞ்சது. ஜிவி கிச்சன் இன்றைக்கி ஓவர். வாங்க ஜூஸ் சாப்பிட்லாம், அவ்வளோதான். வேறு என்ன விஷயம், அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் எனக்கு எப்போ என்ன ஏது ஷூட்டிங் அதெல்லாம் எதுவும் தெரியாததுனால நான் எதுவும் சொல்ல முடியல. மத்தியான டைமில் லைவ் வரலாம் அப்படின்னா எத்தனை பேர் அவைலபிலிட்டி இருப்பீங்கன்னு தெரில, மெம்பர்ஸு. அதை கொஞ்சம் நோட் சொல்லுங்கள். மத்தியான டைமில் லைவ் வந்தால் இருக்கீங்க, மெம்பர்ஸ் லைவில் இருக்கீங்கன்னா சொல்லுங்கள், நான் மத்தியானம் லைவில் வரேன். ஏன்னா அடிக்கிற வெயிலில் வந்து முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா வீக்லி ஒன்ஸாவது நான் வந்து தலைக்கு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு பாடி ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சுட்டு குளிப்பேன். இப்போ திரும்ப அதை பண்ணணும் போல். நிறைய ப்ராப்ளம் வந்து ஹீட்னால தான் ஆகுது. அதனால் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் உடம்புல ஊறினா கூட ஓகே தான். நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தண்ணி ஒன்று மட்டுமே ரெமெடி கிடையாது. தண்ணி, மோர், இளநீர், சப்ஜா விதை, லெமன் ஜூஸு, இது மாதிரி எது வேணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். சரிங்க, பாய் பாய் பாய். எப்போது மெம்பர்ஷிப் லைவ் வந்து மத்தியானத்து டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா ஈவினிங் டைமில் தான் வீட்டில் இருந்தால் ஜிம் போகலான்ட்டு அடிக்கிற வெயில் மண்டையை புழக்கிறதுனால சூடு பிடிச்சிக்குது. லெமன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து இம்மீடியட் ரெமெடி எனக்கு. அதனால் என்னன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். மெம்பர்ஷிப் லைவ் மட்டும் வரேன். ஓகே, பாய், லவ் யூ.